ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து கனடாவில் இருக்கிற செரி பழம் தோட்டத்துக்கு போயின்னு இருக்கிறோம். வாங்க நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம். செரி பழம் பறிக்கிறதுக்காக நல்ல ஃபேமிலியோடு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஒரு 15 பேர் இருக்கோம். எல்லாம் போய் பறிச்சுட்டு வரலான்னு போனோம். நாங்கள் அங்கே வந்து ரோட்டில் போய் இருக்கும்போதே பக்கத்துலேயே ரயில் ரோடு, ட்ரெயின் ட்ராக் பக்கத்துலேயே, அது எல்லாமே டபுள் டக்கர் ட்ரெயின். கனடாவில் ட்ரெயின் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. பக்கத்துலேயே போய் நின்றது அந்த தோட்டத்துக்கு போகும்போது. டொரண்டோவிலேருந்து நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியில் தான் அந்த செரி தோட்டம் இருக்குது. அந்த ரயில்வே ட்ராக் தாண்டினதுமே தோட்டம் பாருங்கள். செரி செடி வந்து இது சின்ன செடி. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இறங்கி நாங்கள் கார் பார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க தான் இருந்தது. அடுத்தது தான் செரி பழந்தோப்பு. அது ஒரு பெரிய தோப்புங்க. நிறைய கூட்டம் அன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி நிறைய கூட்டமாக இருந்தது. நம்ம உள்ளே என்ட்ரான உடனே ஒரு கூடை தருவாங்க. அந்த கூடைக்கு மட்டும் பே பண்ணால் போதும். நம்ம போகிறவங்க எல்லாருமே எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்லாம். ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, காய் பழம் எல்லாமே இருந்தது. நாங்கள் நடந்து உள்ளே போயினே இருந்தோம். அது நல்ல ஒரு பெரிய தோப்பாக இருந்தது. உள்ளே போனால் ஒரு மரம் தப்பாத காய் பழம் எல்லாமே நிறைய இருந்தது. நீங்களே பார்க்கலாம். எல்லாரும் கும்பலாக போய் உட்காந்து தோப்புக்குள்ளே போயிட்டோம். அது பாருங்கள், ஒரு இலைக்கும் ஒரு பழன்ற மாதிரி அந்த அளவுக்கு நிறைய பழம். நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், நல்ல வெயிலாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து மழையும் வந்துடுச்சு நாங்கள் அங்கே இருக்கும்போதே. பழம் பாருங்கள், இது ஒரு வெரைட்டி சாப்பிட்ட பழம். இது எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் பெருசியாக. செரி பழம் பார்க்குறதுக்கே அதிசயமாக இருக்குது. நான் செரி பழம் மரம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரமும் இவ்வளோ பெருசு. அது வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் இருந்துச்சு அந்த இடம். ஒரு மரத்துக்கும் ஒரு 2 மரத்துக்கு ஒரு ஏணி மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஏணிலையும் ஏறி பிரிச்சுக்கலாம். ஏணியும் கொடுக்குறாங்க அவங்களே. மரத்தாண்ட ஏணிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏணியில் ஏறியும் பிரிக்கலாம். நீங்களே பார்க்கலாம் அந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ பழம் இருக்குன்னு. அப்படியே பார்த்துனே இருக்கலாம் போல் இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே அங்கேயே நல்லா எல்லோரும் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது பாருங்கள், அங்கே ஒரு ஆந்த பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள். உச்சியில் அந்த பறவைங்கள்லாம் அந்த பழத்தை சாப்பிட வந்துச்சுன்னா அந்த பொம்மையை பார்த்துட்டு ஓடி போயிடுது. அந்த ஆந்த பொம்மை வந்து தலையை இப்படி திரும்புகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நிஜமான ஆந்தன்னே நினச்சோம். அந்த உச்சியில் உட்காந்துருக்கு பாருங்கள். அதை பார்த்ததும் அங்கே அந்த பழம் சாப்பிட வர்ற பறவைங்கள்லாம் பறந்து போயிடுது. சின்ன செடி வச்சுருக்காங்க. அந்த சின்ன செடியில் கூட நிறைய பழம். ஒரு களை தப்பாத ஒரு இலைக்கு 4 பழன்ற மாதிரி அப்படியே செடி ஃபுல்லாக வெறும் செரி பழமே. இது ஒரு டேஸ்ட்டு. இது வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த செரி. இது இன்னும் நிறைய இருந்துச்சு. அடுத்த மரத்தில் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி கல் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஏணி தான் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு மரம் ஒரு லைனுக்கும் 4 ஏணி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப குளுன்னு ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், தூரமாக இருந்து பார்த்தா கூட சரி பழம் எவ்வளோ தெரியுது பாருங்கள். இதை நான் பார்த்தது நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். கனடாவில் வந்து டொரண்டோலேருந்து நயகரா ஃபால்ஸ் வழியாக போகணும். இந்த தோப்பு இருக்கும். இந்த தோப்பில் பாருங்கள் லைனாக வந்து வச்சுருக்காங்க. அந்த நம்ம நடந்து போகிறதுக்காகவே அந்த பில்லுலாம் வெட்டி வச்சுருக்காங்க க்ளீனாக. சென்டரில் மட்டும்தான் பில்லு இருக்கும். அந்த மரத்துக்காண்ட நேராக க்ளீனாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மரத்தில் எனக்கு நிறைய கூட்டம். அந்த தோப்பில் பெரிய தோப்பு. அது எப்படியும் ஒரு 10 ஏக்கர் அளவில் இருக்கும். அவ்வளோ பெரிய தோப்பு. நான் இதெல்லாம் டிவியில் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். நேரில் இந்த டைம் தான் பார்த்தேன். இவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அது நீங்களும் பாருங்கள். காய் இது வந்து ஒரு மரம் ஃபுல்லாக காயாக இருந்தது. அதனால் அதை எடுத்தோம். ஒரு காய், இது பழம். ஒரு ஷைனிங்காக இருந்தது. ஒரு பழமும் பார்க்குறதுக்கு. பிரித்து கையில் பார்த்தா இது ஒரு கண்ணாடி கலரில் இருக்கும் இந்த பழம். இது வந்து ஒரே புளிப்பாக இருந்தது.
கண்ணாடி மாதிரியே இருக்கும், தொட்டால் அப்படியே சாஃப்டாக இருந்தது. இது ஒரு வெரைட்டி. நாங்கள் தான் சொல்கிறோமே, ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு. அடுத்து வர மரம் வந்து அப்படியே ஆப்பிள் மாதிரி இருந்தது. அந்த பழமும் குண்டாக அழகாக இருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது யாருமே பறிக்கல, புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்த்துட்டு போனதால அந்த மரத்தில் அப்படியே இருந்தது பழம் ஃபுல்லாக. அது தொட்டாலே நசுங்கிற மாதிரி இருந்தது இந்த பழம். நான் பிரித்தா கூட காம்போடு வரவே இல்லை, அப்படியே பழமை வந்து அழுத்தி வந்துடுச்சு, பறிக்க முடியல. அது இந்த மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா கல் கணக்கில் ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இந்த செடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். நம்ம பிரித்தா கூட பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியே தான். அதுலேயும் டார்க் கலரில் இருக்கிறது தான் பழம். ரெட்டாக இருக்கிறது கூட பழம் இல்லை, அது கூட புளிக்குது. நல்லா கொஞ்சம் கருஞ்சிகப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டார்க் ரெட்டு அது போல் இருந்தால் பறிச்சா தான் நல்லா இனிப்பாக இருக்குது. அதை பார்த்து பறிக்கணும். பாருங்கள், நீங்கள் நான் பார்த்தது உங்களுக்கும் வீடியோ எடுத்து காட்டேன். கொஞ்சம் நேரம் இந்த செரி மரத்தை எல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல் டேவும் அந்த தோப்பில் தான் இருந்தோம் நாங்கள் எல்லோரும், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லோரும் ஒரு 15 பேர் இருக்கும். போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பழம் பாருங்கள். போகிறவங்க எல்லாருமே எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்லாம். மரத்து மேலே எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் அங்கே இருக்கும்போதே மழையும் வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த தோப்பில் எப்படி இருக்குது, அழகாக க்ளீனாக இது பண்ணிவிட்டு பறவைலாம் வந்து சாப்பிடுது. கீழே நிறைய பழம் விழுந்துருந்தது. மழை, நாங்கள் அங்கே இருக்கும்போதே பாருங்கள் மழையும் வந்துடுச்சு. எல்லோரும் மரத்தடியில் ஒளிஞ்சிட்டோம். இந்த பாக்ஸ் நிறைய பறிச்சிடணும். இந்த பாக்ஸ் நிறைய பறிச்சிட்டா இதுக்கு மட்டும்தான் பே பண்ணணும். நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், டாலர் பே பண்ணணும். நம்ம இந்த பறிச்சுன்னு வரும்போது ட்ரெயின் ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலேயே தான் அந்த தோப்பு. அங்கே வந்து டொரண்டோலேருந்து போகிற வழியில் ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரி மேலே தான் அந்த பாலம், அந்த ஏரி நடுவில் பாலம் போகுது, அது மேலே தான் ஏறி வந்தோம். ஒன்டேரின்னு சொல்லுவாங்க அந்த ஏரி. பாருங்கள், பீச் மாதிரி இருந்தது. எனக்கு இது என்ன கடலா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் தம்பி சொன்னால் அது ஏரி, பெரிய ஏரி அது அப்படின்னு. அது மேலேயே அந்த பாலத்து மேலே தான் வரணும், ஒரு பெரிய பாலம் அது. அதுலேயே வந்தோம். அன்றைக்கி பொழுது அப்படியே முடிஞ்சிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்கள், இது ஃபுல்லாக செரி தோப்பு, இந்த ஏரி, பாலம் எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு கனடாலேருந்து இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்.